நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் அபவுட். இந்த வீடியோவில் டிசிஎஸ் என்கியூடி அதாவது நேஷனல் குவாலிஃபையர் டெஸ்ட் அப்படின்னா என்ன, இப்போ அடுத்து வரப்போகிற ரெண்டு டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட் டிசம்பர் 2021 அண்டு மார்ச் 2022 இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த எக்ஸாம்னா என்ன, யார் அப்ளை பண்ணலாம், டேட்ஸு, அதுக்கப்புறம் ரோட் மேப்பு, அப்புறம் என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது, மோட் ஆஃப் எக்ஸாம் என்ன, அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அண்டு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் தட் அக்செப்ட் டிசிஎஸ் என்கியூடி ஸ்கோர், இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட்டுடைய கம்பிடன்சிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் அசஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கெரியர் ஆஸ்பிரேஷன்ஸ் என்னவோ, அதாவது அது பேங்கிங்காக இருக்கலாம், ஃபினான்ஸாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், பிபிஓவாக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய கெரியர் ஆஸ்பிரேஷன்ஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் என்கியூட்டியை பை பண்ணணும். இதில் காக்னேட்டிவ் என்கியூட்டிங்கிறது கம்பல்சரி. நீங்கள் என்ன வேரியண்ட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் காக்னேட்டிவ் என்கியூட்டி கம்பல்சரி. அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் என்கியூட்டி உங்களுடைய கெரியர் ஆஸ்பிரேஷன்ஸ் தகுந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் என்கியூட்டி எடுத்துக்கணும். இதுக்கு நீங்கள் பே பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எழுதிட்டு ஒரு ஸ்கோர் வாங்கிட்டு அந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஸ்கோர் அக்செப்ட் பண்ணுறாங்களோ உங்கள் டொமைனில் அவங்களுக்கு நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா இது இந்த ஆஸ்பைரிங் மைண்ட்ஸோட ஆம்கேட்டு, அதுக்கப்புறம் கோக்யூப்ஸோடைய டெஸ்ட்டு, அப்புறம் இலிட்மஸ் டெஸ்ட்டு, இந்த மாதிரியான ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு நீங்கள் இதுக்கு பே பண்ணி எழுத வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த டெஸ்ட் ஒன்ஸ் இன் 3 months கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்த சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 2021 மார்ச் 2022 நடக்க போகுது. ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட்ஸ் இருக்குது. இதில் என்கியூடி காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி வேரியண்ட்டு. ஸோ இது இந்த காக்னேட்டிவ் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் இது எப்படி கிராக் பண்ணுறது, இதில் ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் வெர்பல் இருக்கும். இது எப்படி கிராக் பண்ணுறதுங்கிறத பற்றி, இதில் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கு உண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆட்டிடியூடல் அலைன்மெண்ட், அதாவது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு. இது பேசிக்காக ஒரு ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ஆட்டிடியூட் கேண்டிடேட்டுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி என்கியூட்டி, அதில் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன்ஸை கேண்டிடேட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரி என்கியூட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. சப்ஜெக்ட் என்கியூட்டி பொறுத்த வரைக்கும் 11 என்கியூட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத நான் காமிச்சிடறேன். உங்களுக்கு எது ரெலவெண்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் என்கியூட்டியில் அந்த சப்ஜெக்டில் ஒரு கேண்டிடேட்டுக்குள்ள நாலேஜ் அண்ட் அதை அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க. ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 2023 ஃபைனல் இயர் அண்ட் ப்ரீ ஃபைனல் இயரில் இருக்கிறவங்க அண்ட் ஏற்கனவே பாஸ்ட் அவுட் 2017 to 2021, சரிங்களா. அதாவது இவங்க 2020 சொல்லியிருக்காங்க, பட் 2021 முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அண்டு 2017 2021 முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இப்போ ஃபைனல் இயர் அண்ட் ப்ரீ ஃபைனல் இயரில் இருக்கவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எனி யூஜி பிஜி டிப்ளமோ அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃப்ரெஷர்ஸ் வித் லெஸ் தென் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேன் அப்ளை. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 30 years சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போது எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த செஷனில் எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசம்பர் 15 இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். நவம்பர் 30 அல்லது டிசம்பர் 1 அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மார்ச் 2022 இப்போ மார்ச் 1 எக்ஸாம் நடக்குதுன்னா February 15 அல்லது February 15 இல்லை 14 அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதே மார்ச் 15 எக்ஸாம் நடக்குது அப்படின்னா மார்ச் 1 அல்லது February 28 அதை அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிரும், சரிங்களா. அண்டு ஹால் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் எந்த மோடில் எக்ஸாம் எடுத்தாலுமே எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. அண்டு ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலி லைக் ஒரு 10 to 15 days உங்களுக்கு என்ன ஸ்கோர் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் 1 week கூட வரலாம். பட் சம்டைம்ஸ் 15 days உங்களுக்கு அந்த ஸ்கோர் அனுப்பிடுவாங்க. அது மெயிலையும் வந்துடும், உங்களுடைய லாகின் பேஜில் நீங்கள் ஸோ இது இந்த மொத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது அழகாக சொல்லிடலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை முடிச்சிருங்க.
முடிச்சுட்டு யூ பை தி டிசிஎஸ் என்கியூடி வேரியன்ட். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் என்கியூடி வேணுமோ அதை நீங்கள் வாங்கலாம். அண்ட் காக்னிட்டிவ் என்கியூடி கம்பல்சரியாக வாங்கி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து யூ டேக் த டெஸ்ட். அந்த டெஸ்ட் ஸ்கோர் வந்து 2 வருஷம் வேலிடு. நீங்கள் வந்து நல்ல ஸ்கோர் வாங்கினீங்க அப்படின்னா எந்த கம்பெனிஸ் எல்லாம் அந்த ஸ்கோர் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்தந்த கம்பெனி வெப்சைட்டில் போயிட்டு அங்கே ஜாப் ஓப்பனிங் இருக்கும்போது அவங்களுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது போக ஸோ டிசிஎஸ் அயான் வந்து அவங்க இந்த ஜாப் இதுவும் வந்து கமிட்மெண்ட்டும் கொடுக்கல, உங்களுக்கு ஜாப் கேரண்டி எதுவுமே கொடுக்கல. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் பேஜில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அவங்களுடைய பேஜில் போய் உங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அண்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் கரண்ட் ஓப்பனிங்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அந்த பேஜுக்கு உண்டான லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கரண்ட் ஓப்பனிங்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஒரு ஒன்ஸ் இன் 3 months ஆர் வாட் எவர் அவங்க வந்து ஒரு வெர்ச்சுவல் ஜாப் கார்னிவல் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து நீங்கள் வந்து கலந்துக்க முடியும் இந்த ஸ்கோர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா. அப்புறம் ஸோ இது வந்து என்னென்ன வேரியன்ஸ் அப்படி இது எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ இப்போ உங்களுடைய இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஐடியில் வந்து ஒரு ப்ரோக்ராமர் டெவலப்பர் ரோல் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு விரும்புகிறீங்க. அண்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிசிஎஸ் அப்போ உங்களுக்கு கம்பல்சரியாக நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா இந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸும் ஐடி ப்ரோக்ராமிங்கும் வந்து கம்பல்சரி. இது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க, பண்டில் பேக்கு. இந்த பேக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 999. நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஆகுமோ அதை விட வந்து ஒரு 600 ரூபா வந்து குறையும். ஸோ அதில் அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ், ஆட்டிடியூட் அலைன்மெண்ட் அண்ட் ஐடி ப்ரோக்ராமிங் 3 வந்து கலந்துருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரீ என்கியூடிக்கும் இங்கே என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே டிசிஎஸ் நீங்கள் ஆஃப் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்னிட்டிவ் அண்ட் ஐடி ப்ரோக்ராமிங் ரெண்டுமே வந்து இருக்கும். பேட்டர்ன் எல்லாமே வந்து அதே பேட்டர்ன் தான், சரிங்களா? என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்கள் ஆஃப் கேம்பஸ் அட்டன் பண்ணும்போது அது ஃப்ரீ என்கியூடியில் நீங்கள் காக்னிட்டிவ் கிளியர் பண்ணால் தான் வந்து ஐடி ப்ரோக்ராமிங்க்கே வந்து உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது அந்த டெஸ்ட் ஒரே டைமில் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் முடிச்சு அதில் யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஐடி ப்ரோக்ராமிங் அலோவ் பண்ணும். பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டிவிஜுவல் மாடியூல்ஸ் வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். நீங்கள் பேக்கப் பை பண்ணாலுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் irrespective ஆஃப் காக்னிட்டிவ் ஸ்கோர் வந்து நீங்கள் ஐடி ப்ரோக்ராமிங் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அண்டு நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது. பட் அகெயின் நீங்கள் வந்து அது பைசா செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாடியூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ என்கியூடியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்ஜெக்ட் என்கியூடி ஐடி ப்ரோக்ராமிங்கும் அண்ட் என்கியூடி காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் இது வந்து கம்பல்சரி, ஆட்டிடியூட் அலைன்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரி என்கியூடி ஐடியும் வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து இந்த ஐடி கேரியர் ரெடினஸ் பேக்கை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ரோல் இப்போ இந்த இதில் குவாலிஃபை பண்ணி வர்றவங்க என்னென்ன ரோலுக்குலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர், சிஸ்டம் இன்ஜினியர், ஐடி அனலிஸ்ட் ஜாப் ரோல்ஸ் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி அண்ட் என்ட்ரி லெவல் ஜாப் ரோல்ஸ் இந்த டாப் ஐடி கம்பெனிஸ் இதுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பண்டில் பேக் அல்லது வந்து இந்த சப்ஜெக்ட் என்கியூடி ஐடி ப்ரோக்ராமிங் வந்து ப்ளஸ் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது டிசிஎஸ்ல பிபிஓவோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு ஐடி கார்பரேட்டில் வந்து பிபிஓ, பிபிஎஸ் ரோலு, டெக் சப்போர்ட்டு அந்த மாதிரி வந்து ரோலுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா காக்னிட்டிவ் ஸ்கில்ஸும் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் வந்து நீங்கள் வந்து பை பண்ண வேண்டியது இருக்கும், சரிங்களா? அதில் ஆப்ஷனல் என்னென்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரி என்கியூடி ஐடியும் ஆட்டிடியூட் அலைன்மெண்ட்டும் வந்து இது ரெண்டும் ஆப்ஷனல் சொல்லியிருக்காங்க. பட் இது ரெண்டும் வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்கள் கெரியர் ஆஸ்பிரேஷன் வந்து பேங்கிங் ஆர் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் சர்வீசஸாக இருக்குது. அண்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து பிகாம், பிபிஏ, எம்பிஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சியாக இருக்குது. ஆர் எனி யூஜி, பிஜி டிகிரி அப்படின்னா இதில் வந்து கம்பல்சரி என்ன அப்படின்னா என்கியூடி ஆஃப்கோர்ஸ் கம்பல்சரி, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ஜெக்ட் என்கியூடி அண்ட் இண்டஸ்ட்ரி என்கியூடி, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் இது கம்பல்சரி. இது வந்து நீங்கள் பேக்கேஜாக வாங்கினீங்க அப்படின்னா என்கியூடி காக்னிட்டிவ் ப்ளஸ் ஆட்டிடியூட் அலைன்மெண்ட் என்கியூடி ப்ளஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ பேக்கேஜாக வாங்கினீங்கன்னா அகெயின் வந்து உங்களுக்கு ஒரு 600 rupees குறைஞ்சு ஒரு 1000 rupees அந்த மாதிரி வந்து இந்த பேக்கேஜ் பிஎஃப்எஸ் கேரியர் ரெடினஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த இதில் ஸ்கோர் வந்தால் உங்களுக்கு என்னென்ன ரோல்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் ரோல், ஃபினான்ஷியல் அட்வைசர், கிரெடிட் அனலிஸ்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், டேட்டா அனலிஸ்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்டு இந்த மாதிரி ரோல்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட், உங்கள் கேரியர் ஆஸ்பிரேஷன் வந்து அக்கௌண்டண்ட்டாக இருக்குது அண்ட் நீங்கள் வந்து பிகாம், பிபிஏ, எம்பிஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி ஆர் எனி யூஜி, பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அகெயின் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் கம்பல்சரி, சப்ஜெக்ட் என்கியூடி அக்கௌண்டண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ
இதில் என்னென்ன ரோல்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அக்கௌண்ட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆஃபீஸர், டேட்டா அனலிஸ்ட், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், ஆடிட்டர், ஆப்ரேஷன்ஸ் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரி ரோல்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுடைய கரியர் ஆஸ்பிரேஷன் வந்து கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி, அதாவது அது வந்து டீச்சிங்கில் இருக்கலாம், ரீட்டைலில் இருக்கலாம், இன்சூரன்ஸ் இருக்கலாம், இ-காமர்ஸில் இருக்கலாம் அப்படின்னா ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் நீங்கள் வந்து என்கியூடி காக்னிட்டிவ் ஸ்கில்ஸும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கு வந்து எனி யூஜி பிஜி டிகிரி கேன் சூஸ் ஃபார் திஸ். ஸோ இதில் என்னென்ன மாதிரி வேலைக்கெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்ட் எம்ஐஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ரிசப்ஷனிஸ்ட் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ், அக்கௌண்டன்ட் அண்ட் ரீட்டைல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரி ரோல்ஸ்க்கெலாம் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், ரீட்டைல் அண்ட் ஃபார்மா, இன்சூரன்ஸ் ஆர் எனி அதர் இண்டஸ்ட்ரி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கியூடி மட்டும் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆட்டிடியூட் அலைன்மெண்ட் என்கியூடி வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இண்டிவிஜுவல் என்கியூடி அதில் என்னென்ன டெஸ்ட்டில் வந்து எந்தெந்த ஏரியாவில் கேள்விகள் கேட்பாங்க, அது எவ்வளோ டியூரேஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ வந்து இதுக்காக நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அண்ட் அது இல்லாமல் வந்து ரீசனிங் எபிலிட்டிக்கும் நியூமரிக்கல் எபிலிட்டிக்கும் தனித்தனியாக வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அண்ட் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது, எல்லாமே வெவ்வேறு செட் ஆஃப் கேள்விகள். அண்ட் வெர்பல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது எங்கள் பிளாட்ஃபார்மில். அதில் கொஷின்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மொத்தமாகவே நம்மளுடைய சொன்ன மாதிரி மொத்தமாக எப்படி கிராக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியும் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இதில் காக்னிட்டிவ் என்கியூடியில் பார்த்தோம் அப்படின்னா 26 கேள்விகள் 40 நிமிஷம். இது எல்லாமே நெகட்டிவ் மார்க் கிடையாதுங்க. வெர்பல் எபிலிட்டி 24 கேள்விகள் 30 நிமிஷம், ரீசனிங் எபிலிட்டி 30 கேள்விகள் 50 நிமிஷம். அண்டு ஸோ இது வந்து காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ். இப்போ சப்ஜெக்ட் என்கியூட்டி ஒவ்வொன்றா பார்த்துலாம். சப்ஜெக்ட் என்கியூட்டி ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் நாலேஜில் சூடோ கோடு, அல்கோரிதம், ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸு, அப்புறம் வந்து எஸ்டிஎல்சி இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, பைத்தான், இதில் வந்து கோடிங் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைசஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கோடு கொடுத்து அவங்க வந்து நீங்கள் வந்து கோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அதுக்கு நீங்கள் வந்து கோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 60 நிமிஷம். டோட்டல் மார்க்ஸ் வந்து 60 மார்க்ஸ் சப்ஜெக்ட் என்கியூட்டி ஐடி. ஸோ நீங்கள் டிசிஎஸ் இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் என்கியூட்டி ஐடியும் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸும் வந்து கம்பல்சரி. அப்புறம் சப்ஜெக்ட் என்கியூட்டி அக்கௌண்டண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனலைசேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன், இதெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. 1 hour டியூரேஷன், 60 மார்க்கு. அண்ட் சப்ஜெக்ட் என்கியூட்டி ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, கார்ப்பரேட் ஃபினான்ஸு, பிஸ்னஸ் ஃபினான்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டிமாண்ட் அண்ட் சப்ளை அனாலிசிஸ், டெரிவேட்டிவ்ஸ், இதிலெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. 45 மார்க், 1 hour டியூரேஷன். பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், இதிலெல்லாம் கேள்விகள் வரும். 1 மணி நேரம், 50 மார்க்ஸு. அப்புறம் சப்ஜெக்ட் என்கியூட்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து வெப்சைட் டிசைன், டெவலப்மெண்ட் அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் வந்து மொபைல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், டெஸ்டிங் அண்ட் ஆப்டிமைசேஷன், அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியா கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் அண்ட் பிராண்ட் கேம்பெயின்ஸ், அதுக்கப்புறம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ரிலேட்டடான கேள்விகள் அண்ட் கேம்பெயின் அண்ட் அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடான கேள்விகள்லாம் வந்து கேட்பாங்க. டோட்டல் டியூரேஷன் 1 மணி நேரம், 40 மார்க்ஸு. ஸோ இந்த சப்ஜெக்ட் என்கியூட்டியில் நல்லா ஸ்கோர் பண்ணுறவங்க என்னெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டு, எஸ்இஓ அனலிஸ்ட்டு, எஸ்இஎம் ஸ்பெஷலிஸ்ட்டு, கண்டென்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர், சோஷியல் மீடியா மேனேஜர், அஃபிலியேட் மார்க்கெட்டர், இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் போகிறதுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் என்கியூட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் என்கியூட்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் சிஆர்எம், சர்வீஸ் மார்க்கெட்டிங், இ-பிஸ்னஸ், அதுக்கப்புறம் எத்திக்ஸ் அண்ட் சேல்ஸ் மார்க்கெட்டிங், டேட்டா பிரைவசி அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன், இதிலெல்லாம் வந்து கேள்விகள் கேட்பாங்க. 1 மணி நேரம் டியூரேஷன், 40 நிமிஷம். ஸோ இதில் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், அப்புறம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், ஸோ என்கேஜ்மெண்ட், கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், என்கேஜ்மெண்ட் மேனேஜர் அண்ட் கிளைண்ட் சர்வீசஸ் மேனேஜர், இந்த ப்ரொஃபைல்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த என்கியூட்டி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதில் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் மேனேஜ்மெண்ட், பிஆர்எம் அண்ட் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இ-பிஸ்னஸ், கன்சூமர் பிஹேவியர், அதுக்கப்புறம் எத்திக்ஸ் இன் பிடிஏ, டேட்டா பிரைவசி அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன், இந்த ஏரியாலாம் கேள்விகள் கேட்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆல்சோ. 1 மணி நேரம் டியூரேஷன், 40 மார்க்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் என்கியூட்டி பார்த்தோம்னா பிக் டேட்டா அண்ட் கிளவுடு. ஸோ இதில் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் ஃபார் பிக் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், பிக் டேட்டா ஸ்டாக்கு, டேட்டா ப்ராசஸிங்கு, டேட்டா குவாலிட்டி அண்ட் டேட்டா கவர்னன்ஸு, ரியல் டைம் ப்ராசஸிங், டேட்டா விஷுவலைசேஷன், SQL, பிக் டேட்டா மைனிங், இதெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா 2 மணி நேரம் டியூரேஷன், மொத்தம் வந்து 100 மார்க்கு.
அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங், சப்ஜெக்ட் என்கியூட்டி மெஷின் லேர்னிங். இதில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் எம்எல் மெத்தடாலஜி, கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் எம்எல் அல்கோரிதம்ஸ் வித் ரியல் லைஃப் யூஸ் கேசஸ், எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், இதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் 2 மணி நேரம் டியூரேஷன், 100 மார்க்ஸ். அப்புறம் சப்ஜெக்ட் என்கியூட்டி ஏஐ பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் டு ஏஐ, சர்ச் அல்கோரிதம்ஸ், ரீசனிங்கு, எம்எல் டீப் லேர்னிங்கு, டைம் சீரீஸு, டென்சர் ஃப்ளோ, இதிலெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. 2 மணி நேரம் டியூரேஷன், 100 மார்க்ஸ். அதுக்கப்புறம் கடைசி என்கியூட்டி சப்ஜெக்ட் என்கியூட்டி என்னன்னு பார்த்தோம்னா டிசைன் ஃபார் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான கேள்விகள். அப்புறம் ஏஎம் டெக்னாலஜிஸ், லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஏஎம் சிஸ்டம்ஸு, டிஜிட்டல் 3D மாடல் கிரியேஷன் ஃபார் ஏஎம், ப்ராசஸ் பிளானிங் ஃபார் ஏஎம், டிசைன் ஃபார் ஏஎம், ரேபிட் மேனுஃபேக்சரிங், கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஏஎம், இதிலெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. 2 மணி நேரம் டியூரேஷன், 60 மார்க்கு. அப்புறம் இண்டஸ்ட்ரி என்கியூட்டியை பொறுத்த வரைக்கும் அது ஐடியாக இருந்தாலும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர், டொமைன்ஸ் அண்ட் சப் டொமைன்ஸ் பற்றின கேள்விகள். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிவ் லாங்குவேஜ், அந்த இண்டஸ்ட்ரியில் ஆப்ரேட்டிவ் லாங்குவேஜ், ப்ராசஸ் அண்ட் ப்ராக்டிசஸ், ரெகுலேட்டரி என்வரான்மெண்ட், இதை பற்றியெல்லாம் கேள்விகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜிக்கல் ட்ரெண்ட்ஸு, காம்படேட்டிவ் லேண்ட்ஸ்கேப், இதிலெல்லாம் வந்து கேள்விகள் வந்து இருக்கும். அப்புறம் ஆட்டிடியூட் அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது 30 நிமிஷம் டெஸ்ட்டுங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து காமன் ஃபார் ஆல், பட் ஆப்ஷனல் தான். ஸோ இதில் வந்து பர்சனாலிட்டி ட்ரைட் பேஸ்ட் ஆன் பிக் 5 மாடலும், அதுக்கப்புறம் வந்து மோட்டிவேஷன் டெஸ்ட் பேஸ்ட் ஆன் மோட்டிவேஷன் நீ தியரி லைக் மேஸ்லோஸ் தியரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மோட் ஆஃப் எக்ஸாம் இது ரொம்ப அடுத்த பகுதி, முக்கியமான பார்ட்டு. நீங்கள் வந்து ஆன்லைனில் ரிமோட் ப்ராக்டடாக வீட்டில் இருந்தும் நீங்கள் அந்த எக்ஸாமை எழுதலாம், இல்லை நீங்கள் டிசிஎஸ் சென்டரில் போய் எழுதலாம். ஸோ டிசிஎஸ் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஸோ நீங்கள் இதில் வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், நம்ம டெஸ்ட் சென்டருக்கு போகலாமா இல்லை வந்து வீட்டிலேருந்தே டெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு. ஸோ வீட்டிலேருந்து நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய அதாவது நீங்கள் மொபைல் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து விண்டோஸ் அல்லது உபுண்டு ஓஎஸ் வந்து இருக்கணும், கூகுள் குரோம் ப்ரௌசர் இருக்கணும், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி 2 to 5 Mbps இருக்கணும் வித் ஒர்க்கிங் வெப்கேம். ஸோ மொபைல் கண்டிப்பாக அலோட் கிடையாது, லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இது வந்து ரிமோட்டு. இன்சென்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்சென்டர்னா டிசிஎஸ் என்கியூட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெரிய பெரிய நகரங்களுக்கு தான், இப்போ வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, இந்த மாதிரி பெரிய நகரங்களுக்கு தான் போனோம் இல்லை. ஈவன் ஸ்மாலர் டவுன்ஸ் லைக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பொள்ளாச்சி, திருவண்ணாமலை, நாமக்கல், கரூர், அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி, நாகர்கோவில், விருதுநகர், கோயில்பட்டி, இந்த மாதிரி வந்து Tier 2 அண்ட் Tier 3 டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து இருக்கும். அது மாதிரி நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணாலும் அந்தந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஊர்களில் வந்து நீங்கள் வந்து அதாவது ஒரு ஓரளவுக்கு Tier 2 அண்ட் Tier 3 சிட்டிஸில் கூட வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது எந்த சென்டர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஸ்கோர் இருந்தாலே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிரும்னு அர்த்தம் கிடையாது. இந்த வேலை நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணமோ அது எந்த செக்டாராக இருந்தாலும் அந்தந்த கம்பெனிஸோட வெப்சைட்டில் போய் நீங்கள் தனியாக தான் அப்ளை பண்ணணும். தோ அவங்க வந்து வெர்ச்சுவல் கார்னிவல் எல்லாமே அரேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க எந்த ஜாப் கேரண்டியும் தரல, நீங்கள் வந்து அது தனியாக தான் அப்ளை பண்ணணும். அதை வந்து மறுபடியும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போது இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ஃபீஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்ளை பண்ணுறதுக்குண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸு, உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நேமு, அப்புறம் வந்து உங்களுடைய எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது கேட்பாங்க. அப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், ஓகே, உங்களுடைய யூஜி என்ன, பிஜி என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப். இப்போ எக்ஸாம் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னா நீங்கள் வந்து டிசம்பர் 2021 அப்ளை பண்ண விரும்புகிறீங்களா அண்டு மார்ச் 2022 அப்ளை பண்ண விரும்புகிறீங்களா அது கேட்பாங்க. அண்டு நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை பை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கனால தான் இது வரும். ஸோ அதில் வந்து இப்போ நான் என்கியூடி ஐடி கரியர் ரெடினஸ் பேக் சூஸ் பண்ணால் இங்கே ப்ராடக்ட் நேம் வந்து அது வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறீங்களா, இன்சென்டர் அட்டன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நான் காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நேம் வந்து இந்த மாதிரி காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். அகைன் நீங்கள் எந்த செஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட லாகின் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இங்கே காட்டும். என்னென்ன ஜாப்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து காட்டும். அண்ட் இங்கே எடிட் ப்ரொஃபைல் போனீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் சம்மரி, உங்களுடைய கீ ஸ்கில்ஸு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, எஜுகேஷன், ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸு, லாங்குவேஜஸ் நோன், அண்ட் உங்களுடைய ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி வீடியோ ரெஸ்யூமை மாதிரி வந்து வீடியோவில் வந்து உங்களுடைய
நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம், அதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபீயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ஐடி கரியர் ரெடினஸ் பேக்கோ இல்லாட்டி வந்து பிஎஃப்எஸ் பேக்கோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது வந்து $999 வந்து ஆகும். இல்லை நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இப்போ காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் $599 அண்ட் ஆட்டிடியூட் அலைன்மெண்ட் என்கியூடி வந்து $399, இண்டஸ்ட்ரி என்கியூடி ஐடி வந்து $399, இண்டஸ்ட்ரி என்கியூடி பிஎஃப்எஸ் வந்து $399, சப்ஜெக்ட் என்கியூடி ஐடி ப்ரோக்ராமிங் வந்து $399, சப்ஜெக்ட் என்கியூடி பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து $399, சப்ஜெக்ட் என்கியூடி அக்கௌண்டன்ட் அகெயின் $399, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ஜெக்ட் என்கியூடி $399. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தோம்னா $399. ஸோ இது வந்து யாருக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஸ்பயர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இதை அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் $399. ஸோ இதில் அகெயின் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பில் போகணுன்னு விரும்புகிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து இது $399. ஓகே, ஸோ இதில் எந்த ரோல் யார் அந்த ரோல் ஆஸ்பயர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் பிக் டேட்டா அண்ட் க்ளவுட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து $800, அதாவது கிட்டத்தட்ட $800, $799 ஆகுது. இது யார் அப்ளை பண்ணலான்னா ப்ரிஃபரபிளி வந்து ஃபைனலாக ப்ரீ ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கவங்க அண்ட் பிக் டேட்டா அண்ட் க்ளவுடை வந்து அந்த கெரியர் ஆஸ்பயர் பண்ணுறவங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் ஹூ ஹேவ் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜாவா அவங்கெல்லாம் வந்து இது அப்ளை பண்ணலாம். அண்டு ஏற்கனவே ஐடி அண்ட் டெக்னாலஜி ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ப்ராஜெக்ட் லீட்ஸ் அண்ட் மேனேஜர் அண்ட் ஐடி டெக் கம்பெனிஸ் தே கேன் ஆல்சோ அப்ளை ஃபார் திஸ். அண்ட் சப்ஜெக்ட் என்கியூடி மெஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட்டும் $799 ஆகுது. இது வந்து அகெயின் ஃபைனல் இயர் கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, டேட்டா சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ரெலவெண்ட் ஃபீல்டில் இருக்கவங்க வந்து இதை வாங்கலாம். அண்டு கேண்டிடேட்ஸ் possessing substantial knowledge in ML, machine learning frameworks, libraries, data structures, data modeling and software architecture அவங்கெல்லாம் தான் வந்து அப்ளை பண்ணாதான் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரையர் நாலேஜ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் ஜாவா, ஆர், பைத்தான் அண்ட் C++ எல்லாம் வந்து தேவைப்படும், C++லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்கியூடி AI, இதோட காஸ்ட்டும் வந்து $800. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஹேவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டீப் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் காஃப்கா, ஹடூப், கெசன்ட்ரா அண்ட் எலாஸ்டிக் சர்ச் இதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உள்ளவங்க அப்ளை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ஆர், பைத்தான், ஜாவா, C++ இதில் ஏதாவது வந்து தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஹேவிங் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் ஹூ ஆர் வெல் வெர்ஸ்ட் இன் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் கால்குலஸ் அவங்கெல்லாம் இது அப்ளை பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிசைன் ஃபார் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரபிளி வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எனி கிராஜுவேட் வித் 3D டிசைன் அண்ட் ஜென்ரேட்டிவ் டிசைன் ஸ்கில்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் CAD, understanding of using of both 2D and 3D CAD to create, design and manipulate solid models, assemblies, layouts and details drawings இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் கேண்டிடேட்ஸ் ஹேவிங் ஸ்கில்ஸ் இன் 3D பிரிண்டிங், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டிசைன் திங்கிங், ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ப்ரிஃபரபிளி இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட காஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி $799. ஸோ இதெல்லாம் வந்து ரீசெண்ட் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் ஹூ ஹவ் இப்போ ராம்கோ சிஸ்டம்ஸ், எம்பசிஸ், வேதாந்தோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஜாப் கார்னிவல் மூலமாகவும் அண்ட் த்ரூ அதர் சோர்சஸ் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 64,000க்கு மேற்பட்ட டிசிஎஸ் என்கியூடி சர்டிஃபைட் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த டாப் கார்ப்பரேட்ஸில் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் ஹூ அக்செப்ட் டிசிஎஸ் ஸ்கோரு. ஓகே, இப்போ ஃபைனலி நம்மளுடைய சொன்னதான் டிசிஎஸ் அண்ட் அதர் ஐடி கம்பெனிஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் காக்னிட்டிவ் அண்ட் சப்ஜெக்ட் என்கியூடி சூஸ் பண்ணி ஆகணும். அது வந்து பேக்கேஜாக ஐடி ரெடினஸ் பேக்னு $1000 வந்து அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போது உங்களை நிறைய பேருக்கு என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரீ என்கியூடி போகலாமா, பெய்டு என்கியூடி போகலாமா அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு நேரடியான பதில் என்கிட்ட இல்லை. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து அதை டிசைட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம். ஸோ ஃப்ரீ என்கியூட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அது வந்து ஃப்ரீ, நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கலாம், இல்லை அடுத்த மாதமே கூட நடக்கலாம். நமக்கு அது வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாது இப்போது. ஆனால் ஸோ அது வந்து உங்களால் கெஸ் பண்ண முடியாது எப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஃப்ரீ என்கியூட்டி நமக்கு தெரியாது. ஸோ அது ஒரு விஷயம். பெய்டு என்கியூட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அது எவ்ரி 3 months வந்து நடத்துவாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை நீங்கள் பே பண்ணணும். இப்போ நீங்கள் டிசம்பருக்கு பே பண்ணால் டிசம்பருக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்.
மறுபடியும் மார்ச்சில் அப்பியர் ஆகிருக்கு, நீங்கள் மறுபடியும் பே பண்ணணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் பே பண்ணணும். அதுதான் ஃப்ரீ என்கியூட்டியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்புறம் ஃப்ரீ என்கியூட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் காக்னிட்டிவ் டெஸ்ட்டில் வந்து சப்போஸ் மார்க்ஸ் சரியாக இல்லை அப்படின்னா சப்ஜெக்ட் என்கியூட்டிக்கு வந்து டெஸ்ட்டு போகாது, அதோட வந்து உங்களை ஸ்டாப் பண்ணி உங்களை வந்து வெளியேற்றிடுவாங்க. இதே வந்து பெய்டு என்கியூட்டியை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் நீங்கள் பே பண்ணுறனால காக்னிட்டிவ் சப்ஜெக்ட் என்கியூட்டி ரெண்டுமே வந்து எடுக்க வந்து அலோவ் பண்ணாங்க. இது ஒரு டிஃப்ரென்ஸ். அப்புறம் பெய்டு என்கியூட்டியை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் இட் இஸ் அ பெய்ட் சர்வீஸ், நீங்கள் உங்களுக்கு வந்து 2 செட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 2 செட்டுமே வந்து 5 தடவை வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம். சரிங்களா? அண்டு கொஞ்சம் இந்த எக்ஸாம் என்ன சொல்கிறது, இப்போ இந்த சென்டரை சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப் டு த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ என்கியூட்டிக்கும் பெய்டு என்கியூட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய கேள்விகள் எல்லாமே வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கேள்விகளை வந்து கட்டாயமாக வந்து கேளுங்க. வில் பி வெரி ஹாப்பி டு ஆன்சர் யுவர் கொஷின்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏற்கனவே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.